இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வலிமையான பெண்கள் ஏன் எப்போதும் தனிமையில இருக்காங்க. உண்மையில வலிமையான பெண்கள் தனிமையா இருக்காங்களா இல்லாட்டி தனிமைப்படுத்தப்படுறாங்களா? நம்மள பல பேருக்கு தெரியும், ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு தான் நமக்கு கிடையவே கிடையாது. யார் அந்த வலிமையான பெண்கள்? அவங்களுக்கு அழுகியே வராதா, இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டமே இருக்காதா? உண்மையில வலிமையான பெண்கள்னா தான் உடஞ்சி அழும்போது சாஞ்சு கொள்ள ஒரு தோல் கிடைக்காதவங்க. சிதறிப்போன தங்களோட மன துண்டுகளை தாங்களே தங்களோட கைகளால் எடுத்து ஒட்டி வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் தங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் வலிமையான பெண்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வலிமையான பெண்கள் ஏன் எப்போதும் தனிமையில் இருக்காங்க. உண்மையான காரணங்கள் என்னன்னு பார்க்கலாமா? வெல்கம்ஸ் டு ஷீ பிரீட்ஸ் பிரேவ். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஷீ பிரீட்ஸ் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பெண் ஒரே ஒரு நாளில் வலிமையானவளா என்னைக்கும் மாறிடுறது கிடையாதுங்க. அவளை அப்படி மாற்றுவது இந்த காலமும் சூழ்நிலையும் தான். நீயே சமாளிச்சுக்கோ, நீ தான் தைரியமான பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லியே அவளுக்கு தேவையான எந்த ஒரு ஆதரவுமே தராமல் அவளை வலிமையாக இருக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. அதனால தான் அந்த பெண்ணுக்கு யார்கிட்டையும் உதவி கேட்கவே தெரியாமல் போயிடுது. நீங்கள் தைரியமானவங்க தானே? இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் ஸ்ட்ராங் தானே அப்படின்னு சொல்கிற ஒரு வரி எத்தனை பெண்களை மௌனமாக கொண்டிருக்குன்னு தெரியுமா? இதோட உண்மையான அர்த்தம் என்ன? உனக்கு ஆதரவே தேவை கிடையாது, ஆதரவு கேட்டாலும் தர முடியாது, உன் வலி எங்களுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்றது தான் இதுக்கு உண்மையான அர்த்தம். ஒரு பெண் மேலே இந்த தைரியசாலி அப்படின்ற முத்திரை விழுந்துடுச்சுன்னா அவளுடைய உணர்வுகளுக்கு அங்கே இடமே இல்லாமல் போயிடுது. இந்த வலிமையான பெண்கள் ஏன் தனிமையில் இருக்கிறாங்க தெரியுமா? அது அவர்களுடைய குணம் கிடையாது, இந்த சமுதாயம் தான் அதுக்கான காரணம். அவங்க சுயமாக இருந்தால் கர்வம் அப்படின்பாங்க, அவங்க அமைதியாக இருந்தால் தலைகணம்னு சொல்லுவாங்க. மெல்ல மெல்ல எல்லாரும் அவங்கள விட்டு தூரமாக விலக ஆரம்பிப்பாங்க. ஒரு வலிமையான பெண் தனிமையாக இருப்பது விபத்து கிடையாது, அது ஒரு திட்டமிடப்பட்ட நிராகரிப்பு. வலிமையான பெண்கள் ஏன் தனிமையில் இருக்காங்க? இந்த கேள்வியை கேட்டதுமே உங்களில் பல பேருக்கு தோணக்கூடிய ஒரு பதில் என்ன தெரியுமா? அவங்களுக்கு யாரையுமே பிடிக்காதுங்க, அவங்களால யார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது, அவங்களுக்கு தலைக்கணம் அதிகம் அப்படின்ற பதில் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. வலிமையான பெண்கள் தனிமையில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே கிடைக்காததால அப்படின்ற அர்த்தம் கிடையாது. தவறான நபர்கள் யாரும் அவங்களோட வாழ்க்கையில் நுழைஞ்சிடக்கூடாதுன்றதால தான் அவங்க தனிமையாக இருக்காங்க. வலிமைன்றது ஒரு சத்தம் போடுறதோ இல்லாட்டி அதிகாரமாக பேசுகிறதோ கிடையாது. ஒரு கூட்டம் தன்னை சுற்றி இருக்கும்போது கூட தன்னோட எல்லைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தாண்டி போகாமல் யாரும் அந்த எல்லைகளுக்குள்ளே வராமல் தன்னைத்தானே காத்துக்கிறது தான் வலிமை. இது எனக்கு சரி வராதுன்னு சொல்லி ஒரு டாக்ஸிக்கான உறவை உதறி தள்ளக்கூடிய தைரியம் இருக்குதே, அதுதான் ஒரு பெண்ணோட உச்சக்கட்ட தெளிவு. பல பெண்கள் ஒரு உறவுக்காகத்தான் தங்களை மெழுகுவர்த்தியா உருக்கிட்டு இருக்காங்க. ஒரு வலிமையான பெண் என்ன சொல்வா தெரியுமா? என்னை முழுமையா ஏற்றுக்கொள்ளாத இடத்துல நான் பாதியா இருக்க விரும்பல அப்படின்னு. எந்த ஒரு பெண்ணும் ஒரே நாள்ல வலிமையான பெண்ணா மாறிடுறது கிடையாது. அந்த வலிமைன்றது அவகிட்ட இருந்து பிறக்காது, அது அவளை செதுக்கிறது மூலியமா அவகிட்ட உருவாகும். அது அங்க செதுக்கப்பட்டது. துரோகங்களை விழுங்கி ஏமாற்றங்களை சிரிச்சுக்கிட்டே கடந்து யாரும் பார்க்காத இரவுகளில் தனையணைக்குள்ள நனைஞ்சி அழுது அவள் கற்றுக்கிட்ட பாடம்தான் அவளை எல்லாருக்கும் முன்னாடி வலிமையான பெண் அப்படின்று தலை நிமிர்ந்து நிற்க வைக்குது. எல்லாருக்கும் என் அன்பு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு பாடம் அவளுக்கு கிடைக்குது. இந்த சமூகம் அவளை பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? நிறைய பேர் வைக்கும் அவளுக்கு. பிடிவாதக்காரி, அகங்காரி, கோவக்காரி, திமிரு பிடிச்சவ, வாழ தெரியாதவ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அவளுக்கு வைக்கும். ஆனால் அந்த முத்திரை எல்லாத்தையும் தாண்டி அவ தன்னை நேசிக்க ஆரம்பிச்சிடுவா. தன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவள் வலிமையான பெண்ணா மாற ஆரம்பிச்சிடுவா. அவளுக்கு தனிமன்றது ஒரு தண்டனை கிடையாது, அது ஒரு தவம். அங்கதான் அவள் தன்னைத்தானே மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிச்சுக்குவா. போலியான சிரிப்புகளுக்கும் நடிப்புகளுக்கும் போலியான அன்புக்கும் நடுவில் மூச்சு முட்டுற அளவுக்கு சிரமப்பட்டு மூச்சு முட்டுறதை விட அமைதியான தனிமையில் சுவாசிப்பது அவளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
இது எல்லாத்தையும் விட தனிமையிலிருந்து நிம்மதியாக சுவாசிக்கிறதே அவளுக்கு மேலானது. வலிமையான பெண்ணுக்கு தனிமைன்றது ஒரு வெறுமை கிடையாது, அது ஒரு காத்திருப்பு. அவளுடைய வலிமையை கண்டு அச்சப்படாம அதை மரியாதையோட பார்க்கும் ஒரு உறவுக்காக அவள் காத்துட்டு இருப்பா. அது வரைக்கும் அவ தனிமையா மகாராணியாவே இருப்பா. ஏன்னா அவ தோத்து போகல, தன்னைத்தானே இழக்கவும் அவ விரும்பல. இந்த இடத்துல இந்த சமுதாயத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஒரு பெண்ணை தைரியசாலின்னு சொல்லி அவளை தனிமைப்படுத்திய நீங்க அவளை இன்னும் பலப்படுத்தி தான் இருக்கீங்க. அவளை யார்கிட்டயும் போயிட்டு உதவி கேட்க விடாம தடுத்து இன்னைக்கு அவளை யாருடைய துணையும் இல்லாம வாழ முடியும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு பெரிய நன்றி. இப்போ உங்க எல்லாரையும் விட அவளுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளையே நேசிக்க ஆரம்பிச்சுட்டா. கசப்பான உண்மை என்ன தெரியுமா? வலிமையான பெண்களுக்கு ஆதரவே தேவையில்லை அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. அவங்க வலிமையா மாறினது அவங்களோட விருப்பம் கிடையாது, அது ஒரு கட்டாயம். யாராவது ஒருத்தவங்க அவங்க சோர்ந்து போய் இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா அவங்க இவ்வளவு வலிமையா கடினமானவளா மாற வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. பல கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அவமானங்களையும் தாண்டி வெளியே வந்து இன்னைக்கு வலிமையா நின்றுட்டு தன்னை தானே செதுக்கிட்டு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் விமன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டோரியை நீங்கள் கடந்து வந்த பாதையை நிச்சயமாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு வலிமையான பெண்ணாக இருந்தால் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களோட தனிமை ஒரு பலவீனம் கிடையாதுங்க, அதுதான் உங்கள் மிகப்பெரிய பலம். ஒரு கூட்டமே இல்லாமல் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் யாருன்னு இங்கே சொல்லுது. யாருக்காகவும் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க, நிம்மதியாக வாழுங்க. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அழணும்னு தோணுச்சா நல்லா அழுங்க. ஆனால் நாளைக்கு எழும்போது உங்களோட கண்ணீரை துடைக்க யாராச்சும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட குரலும் உங்களோட தைரியம் தான் உங்களுக்கு துணை. அதுவே உங்களுக்கு போதும். நீங்களே உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பீங்க, அதுவே உங்களுக்கு போதும். இன்னைக்கு அழுங்க, நாளைக்கு இன்னும் புது வேகத்தோட எழுந்து வாங்க. தன்னோட சுயமரியாதையை விட்டு கொடுத்து ஒரு தவறான உறவுல இருக்கிறத விடவும் தனிமையில இருக்கிறதே மேலுன்னு அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தைரியம்தான் வலிமையான பெண்கள். எல்லாருக்கும் கதவை திறக்காம தகுதியானவங்களுக்கு மட்டுமே இடம் கொடுக்கறது தான் அவங்களோட முதிர்ச்சியை காட்டுது, அவங்களோட மன வளர்ச்சியை காட்டுது. மற்றவங்களோட உதவியை எதிர்பார்க்காம என்னால் வாழ முடியும், உதவி இல்லாமல் என்னால் தனியாக வாழ முடியும், நிற்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கிக்கும் போது தான் இந்த உலகம் அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. இதோட விளைவாக தான் அவங்களுக்கு பல பேரை சூட்டுறாங்க. அகங்காரி, கோபக்காரி, வாழ தெரியாதவ அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு நிறைய பட்ட பேர்களை வைக்கிறாங்க. உண்மைதான், வலிமையான பெண்கள் தனிமையாக இருக்கிறது ஒரு தவம் தான் இல்லையா? அவங்க யாருக்காகவும் தங்களை மாற்றிக்கணும்னு அவசியமே கிடையாதே. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மதிக்கிற ஒரு உறவு வரும்போது அவங்க நிச்சயமாக அன்பு காட்டுவாங்க, உண்மையாகவும் இருப்பாங்க. அவங்க காட்டுற அந்த அன்பு ரொம்பவே ஈடு இணையற்றதாக இருக்கும். கடைசியாக சில வரிகளை சொல்லி இந்த டாப்பிக்கை நிறைவு செய்கிறேன். வலிமையான பெண்கள் தனிமையை விரும்பி ஏற்கலை. அவங்க தரம் குறைஞ்ச உறவுகளை விடவும் தனிமை மேலானதுன்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க. அவங்களோட மௌனன்றது அவங்களுக்கு பேச தெரியாததால் வந்தது கிடையாது, யார்கிட்ட பேசணும் அப்படின்ற தெளிவு அவங்களுக்கு ஏற்பட்டதால் வந்த மௌனம் தான் அது. ஒரு வலிமையான பெண்ணு தன்னோட இதயத்தை சுற்றி சுவர் எழுப்பலைங்க, ஒரு வேலியை தான் கட்டியிருக்காங்க. அன்பு உள்ளே வரலாம், ஆனால் மரியாதை இல்லாத எவருக்கும் அங்கே இடமே கிடையாது. அந்த எல்லையை தாண்ட முயற்சிக்கிறவங்களுக்கு தான் அவ என்னைக்குமே கர்வம் கொண்டவளா தெரிகிறா. அவளுடைய அமைதிக்கு பின்னால ஒரு பெரிய சத்தம் இருக்குதுங்க. ஒரு காலத்துல அளவுக்கு அதிகமா அவ பேசினவ தான், அன்புக்காக ஏங்கினவ தான். ஆனா எப்போது அவளோட அன்பும் கண்ணீரும் பலவீனமா கருதப்பட்டதோ, ஏமாற்றப்பட்டதோ, தவறா பயன்படுத்தப்பட்டதோ, அன்னைக்கே அவ தன்னோட மௌனத்தை தனக்கு ஆயுதமா மாத்திக்கிட்டா. அதோட வெளிப்பாடு தான் வலிமையான பெண். அவ தன்னைத்தானே நேசிக்க கத்துக்கிட்டா.
மத்தவங்க கொடுக்கிற அங்கீகாரத்துக்காக அவ காத்துட்டு இருக்க விரும்பல. அவ தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இந்த சுயசார்பு தான் அவளை மத்தவங்க கிட்ட இருந்து தனிமைப்படுத்தி இருக்குது. அவள் உடைந்த போது அவளை ஒட்ட வைக்க யாரும் இங்கு வரவில்லை. இப்போது அவள் வைரமாக மாறிய பிறகு அவளை தொட நினைப்பவர்கள் அதன் கூர்மையை பார்த்து பயப்படுகிறார்கள்.